எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக என்னை அனுமதித்திருப்பதற்காய் நான் உங்களுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே சரீரபூர்வமாய் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே விசுவாசத்திலே என்னோடு இணைந்தவர்கள் நாம் ஒரே விசுவாசத்துல ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்க இருக்கும் அதே இடத்துல ஒருவேளை உங்களுக்கு வீடு கூட இல்லை, நீங்க தெருவுல படுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கலாம், அல்லது ஒரு பேருந்து நிலையத்துல படுத்திருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், ரயில் நிலையத்துல படுத்திருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், அல்லது எங்க போறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நடு வீதியில ஓரத்துல யோசித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க மிக உறுதியா நம்பலாம், இது தற்செயலாய் இல்லை. தற்செயலாய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் தாமே இந்த வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கார், வழி ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்கும்படி, இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்படி மிக சரியாய் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருத்தர் மனநிலை என்னவா இருக்கும், எதை பத்தி அவங்க முதலாவது யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. வீடு எனக்கு இல்லை, வேலை எனக்கு இல்லை, குடும்பம் எனக்கு இல்லை, நல்ல ஆரோக்கியம் எனக்கு இல்லை, ஒரு எதிர்காலத்துக்கான அடித்தளம் எனக்கு இல்லை, அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறவங்க எதை யோசிப்பாங்க? கண்டிப்பா அடுத்த வேலைக்கு உணவுக்கு என்ன செய்யறது, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்க போறேன், எப்படி என் பசங்களை பார்த்துக்க போறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கண்டிப்பா அவங்களுடைய மனதில் ஓடும். ஆனால் இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய கவலைகளுக்கான முக்கிய காரணமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அல்லது இப்படிப்பட்ட காரியத்துக்கான தேடல் தான் நம்மை பல பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் உட்படுத்துகிறது அப்படின்றத உங்களால புரிந்து கொள்ள முடியுமா? அல்லது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவ்வுலகத்தினுடைய காரியத்தினுடைய தேவைகளுக்காய், சரீர தேவைகளுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒருத்தர், அல்லது தேடி கொண்டிருக்கிற ஒருத்தர், அதற்காய் பிரயாசத்தி போராடி எல்லா நேரத்தையும் அதற்காய் முதலீடு செய்கிற ஒருத்தர், அந்த அந்த ஆதங்கம் இல்ல அந்த நெருக்கடி அவரை பல தவறுகளுக்கு உட்படுத்தி விடுகிறது. பல நேரம் அந்த தேடல், அந்த தேவை அவரை பாவத்திலும் தள்ளுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் இந்த நேரம் நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். பலதரப்பட்ட சூழ்நிலையினால மன அழுத்தத்திலே தள்ளப்பட்ட ஒருத்தர். மன அழுத்தம் என்பது எதனுடைய வெளிப்பாடு? உள்ளத்தின் உள்ளே ஏற்படுகிற விரக்தி, சலிப்பு அல்லது கவலை. நீ கவலைப்படாதவன் யார்? எல்லாருக்குள்ளும் கவலை ஆட்கொண்டிருக்கிறது, இருக்க பிடித்து கொண்டிருக்கிறது. கவலை மனுஷனுடைய மனசை நெருக்கி கொண்டிருக்கிறது. இந்த கவலையினுடைய அதிகரிப்பு, கவலையினுடைய உச்சகட்ட மன அழுத்தம். இப்படிப்பட்ட மன அழுத்தத்துல ஒருத்தர் தள்ளப்படும் பொழுது அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அவர் எல்லா முயற்சி எடுப்பார். அப்படி ஏற்படுவதுதான் பல கெட்ட பழக்கத்தினால மக்கள் பாதிக்கப்படுவது. ஆபாச படங்கள் அல்லது போதை, குடி பழக்கம், அந்த விரக்தி, தனிமை, அந்த மன அழுத்தத்துக்கு வெளியே வரும்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் திரு விக்டர் அவருக்கு நடந்தது. மன அழுத்தத்துல இருந்தார். ஆனால் தேவன் அற்புதமானவர். நான் சொன்னேன் அல்லவா, நீங்கள் யாரு, எங்க இருந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, குறிப்பாய் வாழ்க்கையை துளைத்த ஒருவராய், நண்பர்களே, நீங்கள் தற்செயலாய் இந்த நிகழ்ச்சி கேட்கவில்லை. நான் சொல்லுகிறேன், நம்புங்கள் நான் சொல்வதை. நீங்க எங்க இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இது தற்செயல் அல்ல. கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். இவருக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்க முடியும் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறார். கூர்ந்து நன்றாய் சாட்சி கவனியுங்கள். பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்ல போகிறோம். சாட்சியின் பிற்பாடு இணைந்திருப்போம். எனவே நீங்களும் என்னோட இணைந்திருங்கள். சாட்சி பார்க்கலாம் இப்பொழுது. நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை. என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடி கொண்டிருந்தேன்.
நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்ட்டி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில். பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000க்கு குடிப்பேன். சில நேரத்தில் 22,000க்கு நான் குடிப்பேன். ஒரு வாரத்தில் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது. அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியின் இடத்திலே கேட்கும்போது நான் சொல்வேன், பணம் இல்லை. பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாக இருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் எனக்கு இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக் கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையானேன். கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை. இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடி இல்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபரா இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றம். தேடல், வாழ்க்கைக்கான தேடல், வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கான தேடல் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு செல்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து தாமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய வார்த்தையில் நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு என்ற சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடே ஒரு முழத்தை கூட்டுவான்? அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம எதற்காக கவலைப்படுறோம்னு சொல்றார். 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்ககிட்டயே ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கா? இதுதானே உங்களுடைய கவலை?
இதுதானே உங்களுடைய பாரம்? நீங்க ஒருவேளை சொல்லலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் அதை பத்தி யோசிக்கல, என் குடும்பத்துக்காக தான் நான் கவலைப்படுறேன், நான் கூட சாப்பாடு இல்லாம இருந்துருவேன், ஆனா என்னுடைய குடும்பத்தார் எப்படி பட்டினியா இருக்கிறது? கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, நீங்க சாப்பிடணும் கண்டிப்பா. ஆனால் கவலை, அவன் ஒரு ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, துணி உடுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, இல்ல வேலை தேடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உணவு எதற்கு, உடை எதற்கு, இருக்க இடம் எதற்குன்னு அவர் கேட்கல, கவலைப்படாதிருங்கள் அப்படின்ற. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனா இதை பத்திய கவலை தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நான் பேசுகிறேன், உங்கள் எத்தனை பேர் நீங்க நான் பேசுறதை கவனிக்கிறீங்க? இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் உங்க மனசுல வேற ஏதோ ஒரு கவலை ஓடிட்டு இருக்கு இல்லையா? அம்மாவா இல்லையா? நான் பேசுகிற இந்த நேரம் உங்க சிந்தனையில ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களால இப்ப நான் என்ன சொன்னேன்னு கூட கொஞ்ச நேரத்துல கவனிக்க முடியல. உங்க உடம்பு இங்க இருக்கு, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க டிவைஸ் வழியா, டிவி வழியா, ஆனால் உங்களால கவனம் செலுத்த முடியல. ஏதோ ஒரு கவலை உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. சரியா நண்பர்கள்? அது என்ன கவலை? கண்டிப்பா இந்த மூணுல ஏதாவது ஒரு கவலை. உணவுக்கான கவலை, இருப்பிடத்துக்கான கவலை, அல்லது உடைக்கான கவலை, அதாவது சரீரத்துக்கான கவலை. அந்த கவலை தான் தேவன் வேணான்றார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் தேவனை நம்பாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த பூமியில நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம், இல்ல நமக்கு அவர் கொடுத்திருக்கிற சரீரம், இந்த சரீரம் ஜீவனோட இருக்க உணவு தேவை, உடை தேவை, எடுக்க இடம் தேவை, பாதுகாப்பு தேவை. ஆண்டவருக்கு தெரியும் நண்பர்கள். அவர் சொல்றாரு, பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால இதற்கான தேடலோ, இதற்கான முயற்சியோ தவறு இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் சொல்வது என்ன? கவலைப்படாதிருங்கள். இதை உங்க மனசுல எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் இதையே யோசித்து கொண்டு இதே கவலையிலே உங்க வாழ்க்கை முடிந்து விட்டால் நீங்க முக்கியமானதை தவற விட்டுறீங்க. மிக முக்கியமானதை நீங்க தவற விட்டுறீங்க. எது மிக முக்கியமானது? அவர் சொல்கிறார் 33வது வசனம், முதலாவது என்ன சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்னது? உணவு, உடை, இடம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடிஷன் சேர்த்து கொடுப்பார். ஆனா எதை முதல்ல தேட சொல்றார்? லிஸ்ட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதை ஒருத்தர் தேடும் பொழுது அவங்க மனசுல இருக்கிற கவலை மறையுது, கவலை விலகுகிறது, பயம் விலகுகிறது. ஏன்னா கவலை மற்ற பல பிரச்சனைகளுக்கு வழி ஏற்படுத்துது. கவலை வரும்போது சந்தேகம் வரும், சந்தேகம் வரும்போது குழப்பம் வரும், குழப்பம் வரும்போது பயம் வரும். ஒவ்வொரு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒரு செயின் மாதிரி நம்ம என்ன செய்து அப்படியே இறுக கட்டி விடுகிறது. கவலைப்படுகிற ஒருத்தர் எதையுமே யோசிக்க முடியாது. அவர் தான் எங்க நிக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியாது. சாலையை கடக்கும் போது எத்தனை பேர் ஏதோ ஒரு கவலையில ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு சாலையை கடக்குறாங்க இல்லையா? எத்தனை பேர் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கணும்ன்ற அந்த ஆதங்கத்துல அவங்க மொபைல் போன் பேசிக்கிட்டே, போன்ல பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. ஏன்னா அது அந்த போன் எடுக்கலன்னா இது போயிடுமோன்ற அந்த கவலை. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. கவலை ஒரு மனுஷனை எவ்வளவு கட்டுப்படுத்துது பாருங்க நண்பர்களே. கவலைப்படாதிருங்கள், தேவன் அறிந்திருக்கிறார். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். இவர் வாழ்க்கையிலும் பல கவலை. ஆனா எனக்கு பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்தாரோ, பரிசுத்தாவை என்னைக்கு உள்ள வந்தாரோ, தேவன் ராஜ்யம் எப்போ அவங்க வாழ்க்கையில வந்ததோ, இப்போ அந்த நபர் புத்தம் புதிய நபராய் மாறி இருக்கிறார். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. வணக்கம், என் பேர் அமுல், என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன்.
நான் இந்த கஷ்டத்தில் இருந்து அந்த 10 வருஷம் காலமாக என் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமான்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் வந்து எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ வந்து இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் வந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இதுன்னா இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஒரு வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி நான் அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம் வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து நான் வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ வந்து கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில் என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக
பல மாற்றங்களை குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமீன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வரும்பொழுது அவங்க வாழ்க்கை அதே போல இருக்க சாத்தியமா இல்லை. எனவே முதலாவது நாம் தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யம். இதை பற்றிய ஒரு பாடம் தான், செய்தி தான் ஒவ்வொரு புதன்கிழமை ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதனுடைய ஒப்பிடுதலை பாருங்க. இது உண்மையாவே நிஜமான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையோட இந்த வீடியோ ஒப்பிட்டு பாருங்க. உண்மையாவே இதுக்கு வந்து முதலீடு செய்யறது, இதை தேடுறது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாய் புரியும். நீங்க இன்று முதல் தேவன் ராஜ்யத்துக்காய் முதலீடு செய்தால் இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த வீடியோ பார்த்து பிற்பாடு தீர்மானிங்கள். நாளை இரவு 7 மணி புதன்கிழமை விசேஷமாய் எங்களோட ஒன்றிணைய முடியும். ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே இருப்பார், உங்களை வரவேற்க. மீண்டும் சொல்கிறேன், ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே இருப்பார், உங்களை வரவேற்க. புதன்கிழமை இரவு 7 மணி கூட்டத்திலே விசேஷமாய் நீங்க எல்லாரும் வர வேண்டியது தலைமை சபை மவுண்ட் ரோட் ஆலயத்து. எல்லாரும் நீங்கள் தலைமை சபைக்கு வரவேற்கப்படுறீங்க. விசேஷமாய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை இந்த வீடியோ பிற்பாடு நேரடியாய் நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். பரலோக ராஜ்யம். இன்றைய அத்தியாயத்தில் இடங்களின் இடம். இவ்வுலகத்தில் இருக்கிற அழகானது அது ஈர்க்கக்கூடிய ஒன்று. அதை வெறும் பார்ப்பதே நம் ஆத்துமாவை புதுப்பிக்கிறது. அதன் ஒவ்வொரு விளக்கங்களுமே நாம் பார்க்கும்போது அவைகளை படைத்தவர் யார் என்பதை நமக்கு காட்டுகின்றன. அவைகளை படைத்தவருடைய சிறப்பு தன்மை, அவருடைய படைப்புகள் எல்லாவற்றிலே நமக்கு தெரிகின்றன. இவை எல்லாமே இன்றைக்கு இருக்கின்றன வெளிப்படையாக, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும். எல்லாமே பூரணமாக தான் படைக்கப்பட்டது. மனுஷர்கள் வாழ்வதற்கான நிலைமையை அவர்களுக்கு கொடுக்கும்படி. அது எப்படி இருக்கும் என்று மிக நன்றாக நமக்கு தெரியும். காரணம், நமக்கும் கூட உருவாக்க தெரியும். வாழ்வதற்கு தகுதியான இடங்களை உருவாக்குவது என நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிற பக்குவம் நமக்கு உண்டு.
எதையும் பேச வேண்டிய அவசியமானது இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் வாழும்படியான அந்த குருக்கமானது உங்கள் ஆத்மாவிலே ஏற்கனவே தூண்டப்பட்டிருக்கிறது. அழகானதற்கு ஈர்க்கப்படும்படியாக நம்முடைய ஆத்மாவானது ஏற்கனவே அறிந்திருக்கிறது. அதுக்கு பிரியமானதோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை உடையதாக இருக்கும். எனவே நாம் கூட இயற்கையோட ஈர்ப்புள்ளவராக இருக்கிறோம். எனவேதான் தேவனுடைய சிருஷ்டிப்பானது ஒருபோது நம்முடைய ஆச்சரியத்தில் ஆழ்த்தாமல் போகார், அது நிறுத்தப்படாது. அவருடைய மகத்துவமான மகிமையானது அவர் படைத்த எல்லாவற்றிலேயும் நாம் பார்ப்போம் காண்பிக்கப்படுகிறது. மிக சிறியதான ஒரு காரியத்திலும் கூட இந்த விலைமதிப்பான கற்களை பற்றி என்ன சொல்வது? ஒன்று மற்றொன்றை பார்க்கலும் அதிக அழகுள்ளதாக இருக்கிறது. இவைகளை எங்கே கண்டடையலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே, ஆம், கடற்கரையில். இந்த கற்கள் நிஜத்திலே மணலினுடைய ஒவ்வொரு துகள்கள் மகத்துவமாக உருவாக்கப்பட்டவை. தேவன் எவ்வளவு கவனத்துக்குரியவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் மிதிக்கக்கூடிய ஒன்றில் மாபெரும் அழகை வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். இப்போ அழியக்கூடிய ஒன்றே இவ்வளவு மதிப்போடு படைக்கப்பட்டதானா? நித்தியமானது ஒரு எப்படி குறைந்தபட்சம் ஒரு கனமாவது மனுஷ குலமானது அந்த இடத்தை பற்றி சிந்தித்து பார்க்க கூடுமானால் என்றைக்கும் அவர்களுடைய ஆத்மாவானது அந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படி உத்தரவாதப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த முயற்சி எடுக்க அவர்கள் தயங்குவதில்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களால் விவரிக்கப்பட முடியாத ஒரு இடம். ஒரு அளவுக்குட்பட்டு நம் கண்களினால் அவைகளை காண முடியாது. இருப்பினும் இவ்விடமானது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுது. கர்த்தருடைய ஆவி நம் ஆத்மாவை நிரப்புகிற தருணம் நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவத்தை நமக்குள்ளாக பெற்றுக் கொள்கிறோம். உலகத்தினுடைய விதிமுறைகளுக்கு மாறாக எல்லோருமே அதிலே வாழ முடியும் என்பதற்கு எதிர்மறையாக தேவனுடைய ராஜ்யமானது எல்லோருக்குமானது இல்லை. இது தனித்துவமாய் மாபெரும் விலை செலுத்தக்கூடியவர்களுக்கு மாத்திரமே. இந்த விலையானது பணத்தினால் செலுத்தப்படுவது இல்லை. விலையானது நாளுக்கு நாள் செலுத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழ ஒருவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தை விட்டு கொடுப்பதின் மூலம், அதன் மூலம் இவ்விடத்தில் வாழக்கூடிய உரிமை கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அழகும் இவ்விடத்தினுடைய சமாதானம் எதனோடு ஒப்பிடப்பட முடியாத ஒன்று. ஆனால் இவ்விடத்தினுடைய மாபெரும் மகிமையானது உயிருள்ள தேவனுடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிப்பதுதான். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களுக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக, இந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அநேகர் மனசை ஆட்கொண்டிருப்பது கவலைதான். நீ சொன்னீர், கவலைப்படாதிருங்கள், உன் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யார் மனசு கவலையினால் பாரமாய் மன அழுத்தமா இருக்கிறதோ, இறுக்கமா இருக்கிறதோ, கர்த்தர் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும். இதை குடிக்கிற இந்த நபர் அந்த இறுக்கத்திலிருந்து வெளியே வரட்டும், அழுத்தத்திலிருந்து வெளியே வரட்டும், கவலையிலிருந்து வெளியே வரட்டும். கர்த்தர் கரம் இந்த நபரை தொடட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் குணமாக்குதலை வைக்கிறேன், இயேசுவின் பெயராலே, ஆமென். தண்ணீரை இப்போது குடியுங்கள் நண்பர். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சமாதானம் உங்க உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. உங்க மனசுல பாரம் இல்லை,
மீண்டும் மறக்க வேண்டாம், நாளை இரவு ஒரு விசேஷமான நபர் இங்கு இருப்பார். உங்களை வரவேற்கும்படி, ஆசீர்வாதமான அந்த வார்த்தை கொடுக்கும்படி 7 மணிக்கு மவுண்ட் ரோடு ஆலயத்திலே தலைமை சபையில் இணைந்திருப்பீர்கள். இதை பற்றிய விளக்கங்களுக்கும் விலாசங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். உடனே ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். உங்களுக்கான ஆலோசனைகளையும் விலாசத்தை பற்றிய விஷயங்களையும் சொல்லும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். நாளை நான் உங்களை ஆலயத்தை சந்திப்பேன். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.